திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பலுகி பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நமது ஆண்டவருடைய ஆலோசனையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லு. அன்பானவர்களே, இதான் நமது ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கின நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே நிறைய வேதபாரகர்கள். வேதபாரகர் என்றால் they were the scribes, lawyers of the Lord. பரிசேயர் மிகவும் வைராக்கியமாய் வேதத்தை கைக்கொள்ளுகிறதான இந்த பிரியமான இனம். இவர்களுடைய நீதியிலே தேவன் ஒரு மாயமாலத்தை கண்டார். மனிதர்கள் காணும்படியான நீதி. தேவ பார்வையில் அவர்கள் நீதிமான்கள் அல்ல, அல்லது அவருடைய நீதி பரலோகத்திற்கு கொண்டு போகிற அளவுக்கு நீதியானதாகவும் இல்லை. அவருடைய இருதயங்களை அறிந்த நீதிபரர் அவர்களுடைய நீதியை நியாயந்திருக்கும் பொழுது அவர்களுடைய நீதியை பார்க்கிலும் அவருடைய உபதேசத்திலே அவருடைய ரட்சிப்புக்குள்ள வருகிற தான் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அது அதிகரிக்காவிட்டால் பெருகணும்ன்றார். அது பெருகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். இதை கேட்கும் பொழுதே, ஆண்டவரே, என்னுடைய நீதி உன் ராஜ்யத்திற்குள்ள வருவதற்கு ஏதுவாய் தேவ நீதியா உங்க நீதியை எனக்குள் விதைத்து உங்க நீதியின்படி நான் நடக்கிறதற்கு என்னை நீதிமானாக மாற்ற, நீதி உள்ளவளாக மாற்றும். அந்நீதிக்கும் அந்நியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கும் என்னை தூரப்படுத்தி உமது நியாய பாதையிலே உமது நீதியின் பாதையிலே நடந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான நீதியாய் என் நீதியை மாற்றும் என்று கேட்போம். கர்த்தர் அப்படியே நமக்கு தேவ நீதியாய் மாறி நம்மை நியாய பாதையில் நடத்துவார். முடிவிலே மகிமையிலே சேரும். செபிக்க. ஆம் பிதாவே, வேதபாரகர் பரிசேயர் என்கிறவர்களுடைய நீதியை பார்க்கலாம். எங்கள் நீதியை அதிகரிக்க சொன்னவர் நீரே எங்கள் நீதியாய் இருக்கிறபடியா தேவ நீதியிலே எங்களை நடத்துகிற எங்கள் தேவ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமது ராஜ்யத்திற்குள் நுழைகிற நீதியாக எங்கள் நீதியை மாற்றினதற்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதியின் மேல் ஒரு பிரியமும் பாசமும் உண்டாகட்டும். அந்நீதிக்கும் பிள்ளைகளை தூரப்படுத்த கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவே. God bless you, church. Have a blessed day. Amen.